சுகமே சூழ்க. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பதிவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவின் முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா, இருந்தாருன்னா ஏன் இப்படி நடந்தது, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா எனக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது, கடவுள் என்னை இந்த அளவுக்கு சோதிக்கக்கூடாது, எதிரிக்கு கூட இந்த நிலமை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நானும் இந்த வார்த்தைகளை நிறைய டைம் நான் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் ஏன்னா சின்ன வயசுலேயே நான் என்னோடய அப்பாவை இழந்துட்டேன். அப்போ நான் நினப்பேன், நம்மளுக்கு மட்டும் ஏன் எல்லாருக்கும் இருக்காங்க, நம்மளுக்கு மட்டும் ஏன் இல்லை, கடவுள் ஏன் நம்மளை இது பண்ணார் அப்படின்னு. அதே போல் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தப்பவும் நான் யோசிச்சுருக்கேன், ஏன் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு. ஒவ்வொரு கஷ்டங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போதும் நான் பலமுறை யோசிச்சுருக்கேன். ஆனால் இப்போ இருந்த மனப்பக்குவம் அப்போ இல்லை. எல்லாமே நம்மளோட சூழ்நிலைகள் தான் கண்டிப்பாக மாற்றும். நம்மளோட கஷ்டங்கள் அதிகமாகும்போது நம்மளையும் மீறி என்ன சொல்கிறது, நம்மளால் தாங்க முடியாது. சில வேதனைகளை நம்மளால் ஏற்றுக்கவும் முடியாது. அது ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வர்றதுக்கு உண்மையிலே ரொம்ப லேட் ஆகும். அதை எல்லாராலையும் சீக்கிரமே உணர முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கு. அது எப்போ நமக்கு கிடைக்கும்னா, கடவுள்கிட்ட நம்ம போகும்போது தான், நெருங்கி போகும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிவனடியார், அவர் பதிகங்கள் பாடுறது தான் அவரோட வேலையே. எல்லா சிவன் கோயிலுக்கும் போவார், பதிகங்கள் பாடுவார், தேவாரம் திருவாசகம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா எனக்கு பதிகங்களை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சொல்லி கொடுத்தவர் அப்படின்னு ஒன்று இருக்குது, பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை சொல்லி கொடுத்தவரே அவர் தான். அவருக்கே ஒரு கஷ்டம், ஒரு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வேதனை நடந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே நம்ம நடக்கும்போது நம்ம ஏமாத்துறோம் சொல்லுங்கள்? கண்டிப்பாக இல்லை. அது எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் இருக்கும். அதுக்காக நம்ம கடவுளை நம்ம என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. எது நடக்கணுமோ அது நடந்து தான் தீரும். அதை யாராலையுமே மாற்ற முடியாது, கடவுளே நினச்சாலும் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம கடவுளை நோக்கி போகும்போது அதை ஏற்றுக்கிற மனப்போக்கம் நமக்கு வரும். ஏன்னா எனக்கெலாம் இப்போ முதல்ல ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நான் கஷ்டம்தான் படுவேன். ஆனால் இப்போலாம் ஏற்றுக்கிற அந்த மனப்போக்கம் வந்துடுச்சு. எது நடந்தாலும் சரி, நம்ம அது பின்னாடியே ஓடக்கூடாது. சரி, ஓகே, இது நன்மைக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம். முருகன் அருளால் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒரு பாடம் தான், நமக்கு ஒரு லெசன் தான். நம்மளோட வினையை தீர்க்கறதுக்காக தான் கடவுள் எல்லா செயல்களையும் அனுமதிக்கிறாருன்னு நம்ம உணர்ந்தோன்னா நமக்கு அது பெரிய விஷயமாகவே தெரியாது. என்ன அனுபவிக்கணும்னு நம்ம இருக்கோ அதை கண்டிப்பாக நம்ம மனப்பக்குவத்தோட கடவுளோட அருளால் நம்ம அதை ஏற்றுக்கணும். கடவுள் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார். நம்பியவர்களை கண்டிப்பாக கைவிட மாட்டார். முருகன் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், உண்மையான பக்தியும் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் தான் அவர் எதிர்பார்ப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான். இப்போ முழு நம்பிக்கை, முழு சரணாகதி கடவுள்கிட்ட நம்ம அடைஞ்சிடணும். அவர் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார். நீங்கள் ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் முருகனோட அருளால் அந்த நாளை தொடங்குங்க. காலையில் எந்திரிச்ச உடனே முருகன் அருளால் இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்கள். முருகன்கிட்ட, அப்பா, நான் உன்னோட பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிருக்கேன், நீ தான் என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு மனசார நம்பிக்கையோடு கேளுங்க. எந்த விஷயம் நடந்தாலும் நீ என் கூட இருக்க அப்படின்னு சொல்லுங்கள். முருகன்கிட்ட எப்போவுமே பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக கேளுங்க. கண்டிப்பாக நன்மையே நடக்கும். முருகன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும். என்னோட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை நீங்கள் எல்லாருமே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவிலையும் அற்புதமான மந்திரங்களையும் மிக எளிமையான மந்திரங்களும் அப்லோட் பண்ணியிருக்கோம்.
கண்டிப்பாக அதை பார்த்து பயனடைங்க. சுகமே சூழ்க.